அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானுடைய பிராணிகள் கொடுக்கக்கூடிய காலப்பகுதியிலே இருக்கிறோம். சமூகத்திடத்திலே ஒரு இரக்கமான பணிவான வேண்டுகோள். சென்ற வருடம் ஒருத்தர் குர்பானிக்கு பிராணி கொடுத்துட்டு, ஹசரத் 40 ராத்தில் ஏமாற்றி தந்துட்டாங்க, கிட்டத்தட்ட 40,000 ரூபா நஷ்டமாகிட்டு, அவங்க சொன்ன எடையை விட 40 ராத்தல் குறைவாக இருந்துச்சு, குர்பான் கொடுத்தேன் தான் ஹசரத், ஏமாந்துட்டேன் என்று மனசுக்கு ஒரு திருப்தி இல்லை, நிம்மதி இல்லைன்னு கவலைப்பட்டார். அன்பானவர்களே, மாட்டுக்கு உரிமையாளர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு அதனுடைய எடை ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த கட்டம் அவரிடத்திலிருந்து ஒரு வியாபாரி வாங்குவார். அந்த வியாபாரிக்கு கூடுதலான முறையில், அதில் ஏமாறாத முறையில் அந்த பிராணியை பார்த்து வாங்குகிற அளவுக்கு ஒரு போதிய அறிவு இருக்கும். அவரும் கூடுதலாக அதில் ஏமாற மாட்டார். கணக்கான அந்த எடையை பார்த்து அந்த உரிமையாளரிடத்துலேருந்து வாங்குவார். அந்த வியாபார இடத்துலேருந்து அதிகமான பொதுமக்கள் வாங்குறாங்க. அந்த பொதுமக்களுக்கு அந்த எடையை சரியாக பார்த்து கொள்கிற அளவுக்கு அதனுடைய அறிவு குறைவாக இருக்கு. அதில் ஈடுபாடு இல்லாததுனால அறிவு குறைவாக இருக்கு. எனவே இந்த எடையுடைய விஷயத்தில் சமூகத்தை நாங்கள் ஏமாற்றக்கூடாது. குர்பானுடைய இந்த காலத்தில் நீங்கள் சம்பாதிக்கத்தான் வேணும், உங்களோட கஷ்டத்துக்கு உண்டான லாபங்களை பெறத்தான் வேணும், நீங்கள் செய்கிற இந்த முயற்சிக்கு உண்டான கூலியை பெறத்தான் வேணும். அதை உங்களோட விலையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. ஒரு ராத்தல் 850 ரூபா போகுதா, அதை உங்களுக்கு பார்த்து செலவழித்து உங்களோட செலவெல்லாம் போய்த்து 1050 ரூபாய்க்கு தான் கொடுக்கலுமா, ராத்தலுக்கு 200 ரூபா வச்சு கொடுங்க, அதில் ஹலால் அது உங்களுக்கு. அல்லது 1150 ரூபாய்க்கு தான் கொடுக்கலுமா, அது ஹலால். 300 ரூபா லாபம் வச்சு கொடுக்கலுமா, 400 ரூபா லாபம் வச்சு கொடுக்கலுமா, ஹலால், அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 300 ராத்தல் மாட்டை நாங்கள் 300 ராத்தலுக்கு எடுத்துட்டு 350 ராத்தல் என்று சொல்லி அதனுடைய எடையை கூட்டி விற்கக்கூடாது. இது பெரிய ஒரு ஹராம். அது அங்கே நீங்கள் 100 ரூபா எடுக்கிறது ஹலால், இங்கே ஒரு ராத்தலை நீங்கள் தெரிஞ்சு கொண்டு கூட்டி எடுக்கிறது ஹராம். அது ஒரு சாதாரண பாவம் அல்ல. சாதாரண காலங்களில் இறைச்சி விற்கிறோம், கல்யாணங்களுக்கு விற்கிறோம், ஃபங்க்ஷன்களுக்கு விற்கிறோம். அந்த காலத்தில் கூட இடையில மோசடி செய்கிறோம் இல்லை, நாங்கள் இடையில மோசடி செய்கிறோம் இல்லை. ஆனால் இறைவனுக்காக செய்யக்கூடிய இபாதத்துடைய காலப்பகுதியில் இடையில மோசடி செய்கிறோம். சலாசத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நபர்களோட கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவங்கள தூய்மைப்படுத்த மாட்டான். அதில் ஒரு சாரார் தான் அளவை நிறுவையிலே மோசடி செஞ்சு, வியாபாரத்தில் பொய் சொல்லி, பொய் சத்தியம் செஞ்சு மக்களை ஏமாற்றி வியாபாரம் செய்கிறவங்க. எனவே சின்னொரு லாபத்துக்காக இறைவனுடைய கோபத்தை சம்பாதிச்சு கொள்ளக்கூடாது. அதுவும் இறைவனுக்காக செய்யக்கூடிய இபாதத்தில் மக்களை ஏமாற்றி நாங்கள் அதில் இன்பம் காணப்படாது, அதில் பெரிய ஒரு நலவை கொண்டு வந்து சேர்க்காது. அது கியாமத்துடைய நாளையில் நிரந்தர தோல்வியாளராக, நஷ்டவாளியாக எங்களை மாற்றிடும். எனவே ரத்தின சுருக்கமாக விளங்கி கொள்ளுங்க, இந்த குர்பானுடைய காலப்பகுதியில் உங்களுக்கு விலையில உங்களோட செலவுகள் போக, உங்களோட மாற்றல்கள் போக, உங்களோட லாபத்தை உங்களுக்கு போதுமான அளவு சமூகத்துடைய நலனை கருதி அதிலையும் அதாவது இறைவனுக்காக கொஞ்சம் இறங்கி விலையில உங்களுக்கு ஒரு நிர்ணயம் செஞ்சு அது உங்களுக்கு எவ்வளவு வேணுமாகவும் எடுத்துக்கொள்ளலும். ஆனால் இடையில நீங்க மாற்றம் செய்ய வானம், இடையில நீங்க அநியாயம் செய்ய வானம், இடையில நீங்க துஷ்பிரயோகம் செய்ய வானம். மாட்டை எடைக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல குறைவான எடையை கூடுதலான எடைன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி கொடுக்க வானம். அது ஒரு ராத்தலை ஏமாத்தினாலும் அது வியாபாரத்துல செய்யற மோசடி. இறைவனை பயந்து கொள்ளுங்க, அது பெரிய நஷ்டங்களை, கஷ்டங்களை, கை சேதங்களை கொண்டு வந்து தரும். வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நேரான வழிகளை தந்து இந்த இபாதத்தை இறைவனுக்காக செய்த பாக்கியத்தையும் அதுக்கு உதவியாளர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.